கிருப 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 எல்லாம் கிருப 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 கிருப. நான் இல்ல, என் பலன் இல்ல, என் தாளந்து இல்ல, எல்லாம் கிருப. நான் இல்ல, என் பலன் இல்ல, என் தாளந்து இல்ல, எல்லாம் கிருப. கிருப 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 கிருப. கைதட்டி கிருப 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 கிருப. இன்னும் நான் அழியல, இன்னும் தோச்சு போகல, ஆனாலும் அழுகிறேனே. போராட்டங்கள் முடியல, பாடுகளும் தீரல, ஆனாலும் நிற்கிறேனே. இன்னும் நான் அழியல, இன்னும் தோற்று போகல, ஆனாலும் போராட்டங்கள் முடியல, பாடுகளும் தீரல, ஆனாலும் நிற்கிறேனே. கிருப 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 கிருப. கையா தட்டி கிருப 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 கிருப. நான் இல்ல, என் பலன் இல்ல, என் தாளந்து இல்ல, எல்லாம் கிருப. நான் இல்ல, என் பலன் இல்ல, என் தாளந்து இல்ல, எல்லாம் கிருப. கிருப 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 கிருப. எல்லாம் அவருடைய கிருபை. கர்த்தர் நல்லவர். இந்த மாத ரேமா வாக்கு தத்தம். ரேமானா என்ன? புதுசாக வந்தவங்களுக்கு அது புரியாது. ரேமா என்றால் தேவனிடத்திலிருந்து பெறப்பட்ட கர்த்தருடைய வார்த்தை என்று அர்த்தம். ஆமென் சொல்லுங்களேன். தேவனிடத்திலிருந்து தீர்க்கமாய் வாங்கின வார்த்தை. அல்லேலூயா. வேத வசனம் வேற, தேவ வசனம் வேற. வேத வசனம் நீங்க கையில் வச்சிருக்கிற பைபிள்ல இருக்கு. தேவ வசனம் என்பது அந்த வேதத்தில் இருக்கிற வார்த்தையை கர்த்தர் எடுத்து உங்க கையில் கொடுத்திருப்பார். அது தேவ வசனம். அந்த தேவ வசனமாய் சரியாய் தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து தேவன் கொடுக்கிற ஒரு வார்த்தையை தான் அந்த மாத நமக்கு ரேமாவாக கர்த்தருடைய வார்த்தையாக நாம் எடுத்துக்கொள்கிறோம். ஆமென். அப்படி இந்த பிப்ரவரி மாத ரேமா வாக்கு தத்தம் அது எரேமியா தீர்க்கனின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் அதனுடைய 4வது வசனம். இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய், நீ கட்டப்படுவாய். அவ்வளவுதான். இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். தலையில கை வச்சுக்கோங்க. ஏசப்பா என்னை கட்டுவார், கட்டுவிப்பார், நான் கட்டப்படுவேன். சொல்லுங்க, ஏசப்பா என்னை கட்டுவார், நான் கட்டப்படுவேன். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் இந்த வார்த்தையை நாங்கள் சுதந்தரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், உன்னை நான் கட்டுவேன், உன்னை நான் கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். அப்படின்னா ஏதோ இடிஞ்சு போயிருக்குன்னு அர்த்தம், எங்கேயோ கிராக்கா இருக்குன்னு அர்த்தம். என்னையா புது வருஷம் திறந்து ஒரு மாதம் கூட ஆகல, தேவன் மேன்மைப்படுத்துவார்னு வாக்குத்தத்தம் கொடுத்தீங்க, காரிய சித்தியோ கர்த்தரால் வரும் என்று சொன்னீங்க, மறுபடியும் என்ன? இன்னும் சில விஷயங்கள் இந்த மாதமும் கடந்து போயிருக்கலாம், இல்ல ஜனவரி மாதமும் கடந்து போயிருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். ஆமென். தேவன் உன்னை மறுபடி கட்டுவார். அவர் கட்டினார்னா ரொம்ப அழகா இருக்கும். அவரை போல ஒரு இன்ஜினியர் யாராவது இருக்காங்களா? அவரை போல ஒரு பிளானர் யாராவது இருக்காங்களா? நம்முடைய வாழ்க்கையை செதுக்கிறவர் அவர், நம்முடைய வாழ்க்கையை சரி பண்ணுகிறவர் அவர், நம்முடைய வாழ்க்கையில் என்ன தேவை என்பதை அறிந்து செயல்படுகிறவர் அவர். வேதம் சொல்லுது, எசாயா 44:26 சொல்லுது, நான் என் ஊழியக்காரரின் வார்த்தையை நிலைப்படுத்தி என் ஸ்தானாதிபதிகளின் ஆலோசனை நிறைவேற்றி குடியேறுவாய் என்றும் என்று எருசலேமுக்கும் கட்டப்படுவீர்கள் என்று யூதாவின் பட்டணங்களுக்கும் சொல்லி.
ஆண்டவர் சொல்றாரு, கட்டப்படுவாய், தேவன் உன்னை கட்டுவார், நீ கட்டுவிக்கப்படுவாய். பேதுருவை பார்த்து சொன்னாரு, மேலும் பேதுருவே, சீமோனே, நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை நான் கட்டுவேன். கட்டுறது என் வேலைங்கிறாரு. நான் உன்மேல் இஸ்ரவேல் ஜனத்தாரை, வம்சமாகிய மனுஷர் யாவரையும் வர்த்திக்க பண்ணுவேன், அவாந்தரமாயிருந்த உன்னுடைய ஸ்தலங்கள் கட்டப்படும் என்று சொல்லுகிறார். அவாந்தரமா போயிட்டியா வாழ்க்கை? ஏதோ ஒரு விஷயம் நம்மளை தடுக்குது, ஏதோ ஒரு காரியம் நம்மளை தடுக்குது. இருக்கட்டும், அக்கா சொன்னிச்சு, மைனாவதி அக்கா, 8 ஆண்டு காலம் நான் கடவுளை விட்டு பின்னோக்கி போயிட்டேன். ஆனா தம்பி ஜெபம் பண்ணார், உடனே எனக்கு ஒரு தரிசனம். நான் சொல்லவா, நீ போனாலும் அவர் உன்னை விட்டு போக மாட்டார். அதான் அவரு. இல்லையா சொல்லுங்க. நீ எவ்வளவு தூரம் வேணாலும் விலகி போகலாம். அதுக்காக விலகி போய் நாசம் கண்டு, ஆமா, சடுதியில மரணத்தை வர வச்சுக்க கூடாது. ஒருவேளை அன்எக்ஸ்பெக்டடா நடந்துருச்சுங்கய்யா, பாவம் பண்ணிட்டங்கய்யா, ஜெபம் பண்ண முடியல, குத்தாட்டம் போட்டுட்டங்கய்யா, ஒரு மாதிரியா வாழ்க்கை போச்சு, பரவாயில்ல, வா, மன்னிச்சு வா. உன்னை கட்டுறதுதான் என் வேலை, நான் உன்னை கட்டுவிக்க போறேன். அதான் சொன்னாரு, குயவன் கையில் இருக்கிற பாண்டம் கெட்டு போயிற்று, அந்த குயவன் தன் பார்வைக்கு சரியாய் தன்னுடைய விருப்பத்திற்கு ஏற்றதை போல வேற பாண்டமாய் எதையும் அணைந்தான். நீங்க ஆண்டவர்கிட்ட ஒப்புக்கொடு. தேவன் உன்னை கட்டணும்னு முடிவு பண்ணி தான் இந்த எல்லைக்குள்ள கொண்டு வந்திருக்கிறார். இந்த இடத்துக்கு நீ சாதாரணமா வரல, அன்எக்ஸ்பெக்டடா நீ வரல, ஒரு பர்பஸா இங்க வந்திருக்கிறாய். தேவன் உன்னை அழைத்தார், தேவன் உன்னை கொண்டு வந்திருக்கிறார். இந்த ரேமா வாக்குத்தத்த ஆராதனை என்பது பல ஆண்டு காலமாய் நடந்து வருகிறது. இந்த இடத்தில் வந்து போகிறவர்கள் குறைஞ்சது லட்சத்தில் சந்திச்சிருப்பேன்னு நினைக்கிறேன் நான். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ கட்டப்படுவாய். பக்கத்தில் கையை பிடிச்சு குலுக்கி சொல்லுங்க, நீ கட்டப்படுவாய். நீ தேவனுடைய கட்டுவிப்பார், நீ கட்டப்படுவாய். உன் வாழ்க்கையை தேவன் அழகாய் கட்டுவார், எடுத்து கட்டுவார், மேன்மையாய் கட்டுவார், மகத்துவமாய் கட்டப்படுவீர்கள். விசுவாசிக்கிறேன், கையை தட்டி ஆமென் சொல்லணுமே. ஆமென் சொல்லுங்க. எந்த இடத்துல இடிஞ்சு போயிருக்கிற, எது இடிக்கப்பட்டிருக்கு, எந்த மதில் இடிக்கப்பட்டிருக்கு, எந்த காரியம் இடிக்கப்பட்டிருக்கு? என் மனைவிட்ட சொன்ன, நாளைக்கு நின்றவன் நாடி நான் அப்படின்னு. நாளைக்கு நிற்க முடியுமா? முந்தா நாள் ஒரு பூரின்னு ஒன்று செஞ்சு கொடுச்சு, அதுலேருந்து ஆரம்பிச்சது தான். பூரி தான் எனக்கு பெரிய வேதனையை வச்சுச்சான்னு தெரியல. அப்படியே உட்காந்தா சுத்துது தலைய. நேற்று கேட்டேன், என்ன இதை நின்றோமா? அது உடனே கர்த்தர் நிற்க வைப்பார், நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? இப்போ நின்றுக்கிட்டு இருக்கிறேன், எப்படி நிற்கிறேன்னு எனக்கே தெரியல. ஒரு மகிமை என்னை மூடி வச்சிருக்கு, நான் பேசிட்டு இருக்கேன், அவ்வளோதான். அல்லேலூயா சொல்லுங்களேன். தேவன் நம்மை கட்டுறார், தேவன் நம்மை கட்டுறார். நிறைய பேருடைய வாழ்க்கையை கடவுள் தான் கட்டுறார். நிறைய பேருடைய வாழ்க்கையை கடவுள் தான். அவர் தான் சொல்றாரு, இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, நீ கட்டப்படுவாய், மறுபடியும் நான் உன்னை. அப்படின்னா ஆல்ரெடி கட்டி உன் வேலையை காட்டிட்டு போயிட்டு அது உடஞ்சி கிடஞ்சி நாசமாகி நதங்குழஞ்சி நன்றி கேட்டதனமா வாழ்ந்துட்டு திரும்பி வந்திருக்குன்னு அர்த்தம். கர்த்தர் தம்முடைய கிருபையை விளங்க பண்றாரு, நான் மறுபடியும் உன்னை கட்டுவேன். கையை தட்டி, போன வரைக்கும் போகட்டும், திரும்பி வா, திரும்பி வா மகளே, திரும்பி வா. ஆண்டவர் உன்னை கட்டுவார். உன் பலவீனங்கள் மாறும், உன் சுகவீனங்கள் மாறும், உன் பொருளாதார தடைகள் மாறும், உன் தரித்திரம் விலகும், உன் சாபம் விலகும், உன் அந்தகார வல்லமைகள் விலகும், இக்கட்டுகள் விலகும், ஆபத்துகள் விலகும். கர்த்தரே உன்னை கட்டி எழுப்புவார். கையை தட்டி. நான் சாதாரணமா பேசுறேன்னு நினைக்காதீங்க. கர்த்தரே உன்னை கட்டுவார், கர்த்தரே உன்னை பலப்படுத்துவார், கர்த்தரே உன்னை உயர்த்துவார். அடுத்தவன்ட போய் கையேந்தாதபடி கர்த்தர் உன்னை தலை நிமிர்ந்து வாழ வைப்பார். கையை தட்டி ஆமென் சொல்லு. அல்லேலூயா சொல்லுங்களேன். பாருங்களேன், 2 பேரும் அவ்வளவு அழகா. எதுக்கு சொல்லுனா, எந்த இடத்தில் நமக்கு ஒரு காரியம் இல்லையோ கர்த்தர் சொல்லுகிறாரு, அதை நான் உனக்கு நிறைவாய் கொடுத்து உன் சந்தோஷத்தை நிறைவாய் மாற்றுவேங்கிறார். அவர் கொடுக்கிற நிறைவுல நம்ம வாழும் பொழுதுதான் தெய்வம் சந்தோஷத்துல நம்மளை நிறைவாய் மாத்தாரு. ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இலவசமாய் கிருபையினா நீதிமானாக்கப்பட்டோ,
இலவசமாய் கிருபையினார் நீதிமானாக்கிவிட்டார், என்னை நீதிமானாக்கிவிட்டார், என்னை நீதிமானாக்கிவிட்டார். உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. இலவசமாய் கிருபையினார் நீதிமானாக்கிவிட்டீர், இலவசமாய் கிருபையினார் நீதிமானாக்கிவிட்டீர், என்னை நீதிமானாக்கிவிட்டீர், என்னை நீதிமானாக்கிவிட்டீர். உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. கையை தட்டி பாடுவோமா? ஜீசஸ். ஆவியினால் வார்த்தையினால் மறுபடி பிறக்கச் செய்தி, என்னை மறுபடி பிறக்கச் செய்தி, என்னை மறுபடி பிறக்கச் செய்தி. ஆவியினால் வார்த்தையினால் மறுபடி பிறக்கச் செய்தி, ஆவியினால் வார்த்தையினால் மறுபடி பிறக்கச் செய்தி, என்னை மறுபடி பிறக்கச் செய்தி, என்னை மறுபடி பிறக்கச் செய்தி. உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. Jesus. Amen, amen. இரத்தத்தால் தெளிக்கப்பட்டோ, ஒப்புரவாக்கப்பட்டோ, இரத்தத்தால் தெளிக்கப்பட்டோ, ஒப்புரவாக்கப்பட்டோ, ஐயாவோ புறவாக்கப்பட்டோ, ஐயாவோ புறவாக்கப்பட்டோ. உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. நல்ல கையை தட்டி பாடும், ஜீவனுள்ள ஒரு பாட்டு. Glory, glory, glory.
பிரகாசம் அடைகின்றோ. உம்மை நோக்கி பார்க்கின்றோ, பிரகாசம் அடைகின்றோ. ஐயா பிரகாசம் அடைகின்றோ, ஐயா பிரகாசம் அடைகின்றோ. உம்மை வாழ்த்துகிறோ, வணங்குகிறோ, போற்றுகிறோ தேவா. உம்மை வாழ்த்துகிறோ, வணங்குகிறோ, போற்றுகிறோ தேவா. உம்மை போற்றுகிறோ தேவா, உம்மை போற்றுகிறோ தேவா. அல்லேலூயா. தேவன் சொல்றார், இலவசமாய் உன்னை நான் கட்டுவேன். ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? 4 விஷயங்களை சொல்றேன். டைம் இருந்தா 4, டைம் இல்லைன்னா 3. சரியா? 2:15 முடிச்சிருவேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எடுத்து வாசிப்போ எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 24, கொஞ்சம் ரிலே குறைங்கண்ணா, அதனுடைய 6. அவர்களுக்கு நன்மை உண்டாக என் கண்களை அவர்கள் மேல் வைத்து, அவர்கள் மேல் என் கண்களை வைத்து, அவர்களை இந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணி. பாருங்களங்க, நன்மை உண்டாக உன்னை கட்டுவார். நன்மை உண்டாகும்படி உன்னை கட்டுவார். அதை தான் இங்கே வேதம் சொல்லுகிறது. அவர்களுக்கு நன்மை உண்டாக நான் என் கண்களை அவர்கள் மேல் வைத்து. நான் சொல்றேன், ஒரு ப்ரொஃபட்டிக்கலா சொல்றேன், இந்த இடத்திற்கு நீங்கள் நன்மை இல்லாமல் வந்திருப்பீர்களேயானால் கர்த்தருடைய ஆவியிலே ஏவப்பட்டு தேவ மனுஷனாய் நான் சொல்லுகிறேன், நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்கி உன்னை கட்டி இந்த இடத்துல இருந்து அனுப்புவார். விசுவாசிக்கிறோம், கையை தட்டணும். ஆமென் சொல்லுங்க. நன்மை உண்டாகும்படி, உனக்கு ஒரு நன்மையை செய்யும்படி. அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிகிறவராம். அவரை தேடி வருகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நன்மை அன்றி தீமை செய்யாத ஒரு தெய்வம். அவருக்கு தெரியும் யாருக்கு என்ன செய்யணும்னு தெரியும். போலீஸ் ஸ்டேஷன்ல ஆண்டவர் பேசினாரா? முடிஞ்சிருச்சா? பிள்ளைய தூக்கிட்டு வந்துட்டீங்களா? சாட்சி சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்தனே. உங்க கண்ணீருக்கு ஆண்டவர் பதில் கொடுத்தாரே. நேத்து ஒரு கேஸ் அவங்க மேல. நான் சொன்னேன், போலீஸ்காரர் உங்களுக்கு சாதகமா பேசுவார் சிஸ்டர், நீங்க போங்க, நான் ஜெபம் பண்ணிக்கிறேன். நல்லா கவனிங்க, ஒரு நன்மை அது விரும்பினது வரும். இந்த விஷயம் நடந்தா என் வாழ்க்கையில நல்லா இருக்கும்னு நீ நினைச்சிட்டு இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறீங்கல்ல, எவ்வளவுதான் அள்ளி அள்ளி கொடுத்தாலும் அந்த இருதயத்தின் ஓரத்துல அந்த ஒரு கவலை உங்களை ஒடுக்கிட்டு இருக்குல்ல. ஆண்டவர் சொல்றாரு, நான் அதிலே ஒரு நன்மையை செய்வேன். அதை கொடுத்தாதான் உன்னுடைய லைஃப்ல நீ முழுமை அடைவன்னு எனக்கு தெரியும் மகளே. எனவே நான் அதை உனக்கு கொடுத்து நன்மை உண்டாகும் உன்னை நான் கட்டி நான் அனுப்புவேன். கையை தட்டி நீ அப்படியே விரும்பு. என் வாழ்க்கையில் ஆண்டவர் இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மனிதனும் செய்ய முடியாத மேன்மையான நன்மை அப்பா நமக்கு கொடுப்பார். அல்லேலூயா. கர்த்தருக்காக ஒரு மனிதன் வைராக்கியமாக இருக்கும்போது நான் சொல்லுகிறேன், அவர் ஒரு வைராக்கியமாக இருப்பார். எதற்கு? உனக்கு நன்மை உண்டாக உன்னை ஆசீர்வதிக்கும்படி. சொல்லுங்க வாயை திறந்து ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? அதை அப்படியே நம்பி பாருங்க. மிஷனரி ஒருத்தர் சொல்லுவார் குஜராத்தில். அவர் சொல்லுவார், அடிக்கடி என்கிட்ட பேசும்போதெல்லாம் சொல்லுவார், ஐயா நீங்க எனக்கு நன்மையை கொண்டு வருகிற மனுஷன் பாரு. அவர் அடிக்கடி சொல்லுவார், நீங்க எங்க வாழ்க்கையில நன்மையை கொண்டு வருகிற மனுஷன். எவ்வளோ ஊழியக்காரவங்க தமிழ்நாட்டில இருந்து வராங்க, எவ்வளோ ஊழியக்காரவங்க வந்து தங்கி சாப்பிடுறாங்க, போயிடுறாங்க. ஆனா நீங்க அப்படி இல்லை. 10 வருஷமா இங்க ஊழியங்களை தாங்குறீங்க, 10 வருஷமா மிஷனரிகள் எடுக்கிறீங்க. உங்க மூலமா இன்றைக்கு ஒரு 500 பேருக்கு மேல ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறாங்க. கையை தட்டி நன்மை உண்டாக. அதுதான் நம்ம அப்பா. ஏதோ படிச்சுட்டு போறவர் அல்ல, உன் கவலையை கேட்டுட்டு போறவர் அல்ல, உன் தேவை என்னன்னு விசாரிச்சுட்டு போறவர் அல்லங்க.
உன் தேவைக்கு பதிலை கொடுத்து உன் தலையை நிமிர்த்தி விட்டு உன்னை ஆசீர்வதித்து நன்மையின் மக்களாய் நன்மையின் குடும்பமாய் உன் குடும்பத்தை மாற்றிதான் அப்புறம் அடுத்த வேலையை அவர் பார்ப்பாரு. இதெல்லாம் நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புறேன், என் வாழ்க்கையில நான் அனுபவிச்சிருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. இந்த மில்டன் பிரதர் கொஞ்சம் எந்திரிங்க, எனக்கு பெருமையா பேச பயமா இருக்கு. கர்த்தர் இயேசுவின் ரத்தம் அவர் மேல இருக்கட்டும். எவ்வளோ பேரை ஊழியத்தில் நாங்கள் பார்க்குறோம். அவரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு 10 பேரை என்ன கான்டாக்ட் பண்ணி விட்டுருவாரு. எல்லாம் சாதாரண மக்கள் அல்ல, எல்லாம் டாக்டர்ஸு, எல்லாம் உயர்ந்த பதவியில் இருக்கிறவங்க, ஆசிரியர்கள், அப்படி இப்படி. அவருக்கு சரியா பேசவே வராது. ஆனால் தெய்வம் அவர் வாயில ஒரு நன்மையை வச்சிருக்காரு. கையை தட்டி அவரை வச்சு தான் அவங்க வந்தாங்க. நல்லா கவனிக்கணும், உட்காருங்க. அதுக்கு நான் சம்பளம் கொடுக்கல. ஆனா நம்மளும் என்ன செய்யுது, வருது போகுது வருது போகுது வருது போகுது வருது போகுது, யாரையும் கூப்பிடாது. பேக்க ஒன்று மாட்டிக்கும். காலையில் ஏசியின் வல்லமை உடித்து நடக்கிற ரேம வக்கத்து தர்றது நீங்கள் போடுறேன் அப்படின்ட்டு கிளம்பி காலையில் 10:45 பல்லு தேய்க்கும். நம்மளுவா பல்லு தேய்க்காம கூட சில டிக்கெட் வரும், அது வேற கதை, அதை விட்டுருவோம். நம்ம 12:45 வரும், என்ன இரிட்டேட் பண்ற மாதிரியே வரும். நல்லா கவனிக்கணும். அப்படி இல்லைங்க, ஒரு ஊழியத்தில் ஒருத்தவங்க இருக்கிறோம்னா நன்மையாய் நம்ம காணப்படணும்னு விரும்புங்க. கர்த்தர் அந்த நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குவார். அதான் சொல்றாரு, உனக்கு நன்மை உண்டாக. என் பிள்ளை ஜுஜுமாவுக்கு என்ன நன்மை, என்ன நடக்கணும், இதை குறித்து நான் ரொம்ப யோசிப்பேன். முந்தா நாள் கூட பேசிட்டு இருந்தோம். நன்மை உண்டாக என் பிள்ளைகளுக்கு என்ன நன்மை நடக்கணும். என் மகன் 10வது படிக்கிறான். ஏசப்பா ஒரு மார்க் சொல்லியிருக்காரு, இந்த மார்க் எடுப்பான், ஹார்ட் ஒர்க் பண்ண சொல்லுன்னு இருக்காரு. சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஸ்கூல் போயிட்டு வருது. ஆமென் சொல்லுங்களேன். நன்மையை கர்த்தர் கொடுப்பார், நான் நம்புறேன். அப்ப நன்மை உண்டாக, இது ஆண்டவருடைய வேலை. மனுஷனுடைய வேலை என்ன, உனக்கு தீமையை செய்யறது. மனுஷனுடைய வேலை என்ன, உன் காலவாரி விடுறது. மனுஷனுடைய வேலை என்ன, உன்னை பத்தி ரொம்ப தரக்குறைவாய் பேசுறது. கர்த்தருடைய வேலை என்ன, உன்னை குறித்து அநேகருக்கு முன்பாக சாட்சியாய் வாழ வைப்பது, உன்னை உயர்த்துவது, உன்னை ஊண்ட கட்டுவது, நன்மை உண்டாக உன் வாயை திருப்தி ஆக்குவது. கையை தட்டி ஆமென் சொல்லி 3 காரியங்களை அங்க செய்யறாருங்க. 1, உன்னை தேவன் திரும்பி வர பண்ணுவேன் அப்படின்றாரு. பக்கத்துல கைப்பிடிங்க. திரும்பி வர பண்ணுவார். எதை இழந்தியோ, எந்த இடத்திலிருந்து சறுக்கி விழுந்தியோ அந்த இடத்துக்கு திரும்பி கொண்டு வருவார். புரிஞ்சவங்க மட்டும். 26:4 சொல்லுது, நான் என் கண்களை அவர்கள் மேல் வைத்து. உங்களை யார் பார்க்கறா? இப்போ யார் பார்க்கறா? இதுவரை பார்த்தது மாமியார் பார்த்துச்சு, மாமனார் பார்த்தார், மர்மவோ பார்த்துச்சு, எத்த வீட்டுக்காரி பார்த்துச்சு, பக்கத்து வீட்டுக்காரங்க பார்த்தாங்க. சோத்திரம் ஆமென் சொல்லுங்களேன். இப்போ யார் பார்க்கறா? உன்ன யார் பார்க்கறா? நான் அவர்கள் மேல் கண்களை வைத்து. இப்போ நீ யாரோட கண்ட்ரோல் வர போற? யாரோட கண்ட்ரோல்ல வர போற? உன்னை பார்க்கறது யாரு? உன்னை பார்க்கறது யாரு? உன்னை ஆசீர்வதிக்க போறது யாரு? உங்களுக்கு நன்மையை கொடுக்க போறது யாரு? ஆமென் சொல்லுங்க. நன்மை உண்டாக தெய்வம் உங்களையே பார்த்துக்கிட்டு இருக்கிறாரா? என்ன நன்மையை செய்ய போறாரு? முதலாவது, உங்களை தெய்வம் திரும்பி வர பண்ணுவாராம். எந்த இடத்துல இந்த சறுக்கி விழுந்தீங்களோ, அதான் யோபு சொல்லும்போது சொல்லுவாரு, அப்பொழுது இருந்த சீர் எனக்கு இப்பொழுது இருந்தால் என்னையா நலமா இருக்குமே. என் பாதத்தை, என் கால்களை நான் நெய்யினால் கழுவினேனே. கிழக்கத்திய புத்திரரிலே நான் ரொம்ப பெரிய ஆளா இருந்தனே. இப்பொழுது ஓட்டை எடுத்து நான் சுரண்டி கொண்டு உட்கார்ந்து இருக்கிறேனே. அப்பொழுது இருந்த அந்த சீர், அப்போது இருந்த அந்த நலம், அப்போது இருந்த அந்த ஆசீர்வாதம் என் வாழ்க்கையில இப்பொழுது இருக்குமானால், எதனால பிரச்சனை? இளையகுமாரன் ஒருத்தர் தான் லூக்கா 15 அப்பனை விட்டு வெளியில போயிட்டான். போனானா இல்லையா? எல்லா சௌகரியத்தோட, சகல சௌகரியத்தோட தான் வாழ்ந்தான். அப்பாடே சின்ன பிள்ளை அப்படின்னு கூப்பிட்டுருப்பார். என்னப்பான் இருப்பான். எல்லாம் கொடுத்துருப்பார். அப்பம் கொடுத்துருப்பார், திராட்சை ரசம் கொடுத்துருப்பார், நல்ல வீடு இருந்திருக்கும், நல்ல வாசல் இருந்திருக்கும், நல்ல மரியாதை இருந்திருக்கும், நல்ல கௌரவம் இருந்திருக்கும். எவனோ ஒருத்தன் நோண்டி விட்டுட்டான். என்ன நீ அறக்குள்ளேயே இருக்கிற பொம்பளை பிள்ளையா, நீ வெளில வாடா மச்சான் அப்படின்னு இருப்பான். உடனே நம்மால் போய் என் சொத்தெல்லாம் எனக்கு கூட நல்ல தகப்பன் கேட்டவனே கொடுத்துட்டான். நல்ல தகப்பன் என் பிள்ளை கேட்குது, ஏதோ பிஸ்னஸ் பண்ணணும்னு பார்த்தா
இது எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டு பன்னி வயிற்றுல தலையை வச்சுட்டு படுத்துருச்சு. நல்லா கவனிக்கணும். அப்பர் நல்லவர் தான். கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்கிறான். கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக் கொள்வீர்கள். வெளியில போனவனே அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிட்டான். பன்னி வயிற்றுல தலையை வச்சு படுத்திருக்கிறான். அப்பதான் புத்தி தெளிது. 17ஆம் வசனம் அவன் சொல்றான், என் தகப்ப வீட்டுக்கு நானு போவேன். எதுக்கு? கூலிகாரனா போறேன். எப்படி போறேன்? கூலிகாரனா போறேன். அங்க இருக்கும்போது நல்ல ராயலா இருந்தேன். என்னுடைய ட்ரெஸ்ஸிங் அப்படிதான் இருந்துச்சு. இப்போ சேவ் பண்ண பிளேடு இல்லை, காசு இல்லை, சோறு போட காசு இல்லை. பன்றி தின்கிற தவிட்டினால், தவிடு என்பது எது? ஒருவித பழம். அதை எடுத்து சாப்பிட பார்த்திருக்கான். அவன் அவனுக்கு எஜமா அடிச்சு கொடுறா, பன்னிக்கு கொடுக்குற நீ தின்னுட்டு இருக்கிற. யோசனை பண்ணி பாருங்க. பன்றி அளவு கூட இவன் அவன் மதிக்கல. ஆனா புத்தி தெளிது. பயந்து பயந்து அப்பாட்ட வரான். எப்படி வரான்? பயந்து பயந்து அப்பாட்ட வரான். அப்பா மாடியிலே நின்று பார்க்கிறார். யோசனை பண்ணி பாருங்க. பயந்து பயந்து வரவனை அப்பா மாடியிலிருந்து பார்க்கிறார். அதனாலதான் அவன் வர்றதுக்கு முன்னாடி இவர் இறங்கி ஓடுறார். யோசனை பண்ணி பாருங்களேன். தகப்பனுக்கு ஒரு இருதயம் உண்டு மகளே, தகப்பனுக்கு ஒரு இருதயம். என் பெரிய பிள்ளைய அடிச்சு போடுவோம் சமயத்தில், மார்க் குறைவா வாங்குறான்னு. இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு என்னடா வழி? எனக்கு அவனை பார்த்தா டென்ஷனா வந்துடும். தொட்டார் தொட்டார்னு விழுந்துடும். இதுல இருந்து என்ன தப்பி வைக்கிறதுக்கு என்னடா வழின்னு பார்த்தேன். அவன் சின்ன பிள்ளையில அழகா ஒரு போட்டோல இருந்தான். அந்த போட்டோவை எடுத்து போன்ல வச்சுக்கிட்டேன் முன்னாடி. எப்படி? அதை பார்த்த உடனே எனக்கு அவன் மேல என்ன வர மாட்டேங்குது. இப்படிலாம் வளர்த்துருக்கிறோம், இப்ப போய் பிள்ளை அடிக்கிறோமே. நல்லா யோசனை பண்ணி. அதான் தகப்பனுடைய இருதயம், அதான் தாயினுடைய இருதயம். ஆண்டவர் திரும்பி வர பண்ணுவாராம். இவன் திரும்பி வந்தான். அப்பா ஓடி போய் அவன் கழுத்தை கட்டிக்கிட்டான். ஓடி போய் என்ன பிரதர், பன்னி வயிற்றுல படுத்து கிடந்தா நாரி இருப்பானா? எப்படி இருப்பான்? யோசனை பண்ணி பாருங்க. பன்னி வயிற்றுல படுத்துருக்கிறான், வாசனையா இருந்திருப்பானா? நீங்க உட்காந்துருக்கிறத பார்த்தா உங்க ஊர் பண்ணிலாம் வாசனை அடிக்கும் போல இருக்கு, சென்ட் அடிச்சுட்டு வரும் போல இருக்கு. நீங்க அப்படிதான் உட்காந்துருக்கிறீங்க. அப்படியா? எங்க ஊர் பண்ணிலாம் சாக்கடை இல்லை பிரச்சனை. நம்ம ஊர் பண்ணிலாம் சாக்கடை நான் அடிக்கும். பரசூலூர் பண்ணிலாம் நல்லா வாசனை நல்லா இது அடிச்சுட்டு வரும் போல இருக்கு. ஒன் மந்த் அடிச்சுட்டு வருமா? இல்ல, எல்லா பண்ணியும் நாரும். அது பழந்துன்ற பண்ணியானாலும் நாரும். வெள்ளை பண்ணி மட்டும் நான் வாசனை அடிக்கும். அன்னைக்கு ஒரு ஆள் என்கிட்ட பேசுறான், சார் வெள்ளை பண்ணி தான் சார் சாப்பிடுங்கிறான். இல்லை எனக்கு வேணாடா, எட்டப்படா, எனக்கு பிடிக்காதுடா. சார் இது பழம், நீ பழந்துனே வேற என்ன போட்டின்னு யாருக்கு தெரியும்? எல்லாம் கவனிக்கணும். நம்மளை காம்ப்ரமைஸ் பண்ண வைக்கிறான். மலேசியா போயிருக்கும் போது அங்கே ஒரு குரூப்பு இத்தா தண்டி பச்சை தவளையை கொண்டாந்து வச்சுட்டான். நீ இப்போ நம்ம போகும்போது இல்லை, அதுக்கு முன்னாடி போகும்போது நான் பச்சை தவளையை ஒரு தட்டில் கொண்டாந்து வச்சுட்டான். என்னன்னு கேட்டான். இதான் தவளை சார். அந்த மனுஷன் எடுத்து அப்படியே உரிறான், கால் மட்டும் வருதுடா. எனக்கு பார்த்தம் பாரு, இன்னைக்கு நான் பாசிங்கிட்டேன். கொலை பசியில் இருந்தேன். இன்னைக்கு ஃபாஸ்டிங் தெரியாதா? காலையில் ஒன்றுமே சாப்பிடல, பொய், பச்சை பொய். காலையில் நல்ல 4 இட்லி தின்ட்டு தான் வந்தேன். உடனே அவன் சொன்னான் பாருங்க, இதெல்லாம் தின்னாதான் அந்த ஊருக்கு ஊழியத்துக்கு போக முடியும். அந்த ஊருக்கு நான் வரல, நாளை விட்டுருட்டான். சில விஷயங்கள் காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. ஆனா இந்த தகப்பன் உயர்ந்த வஸ்திரம் தரித்தவன், அரண்மனையில் இருந்த தகப்பன், ஆடம்பரமாய் வாழ்ந்த தகப்பனுக்கு இருதயத்துல ஒரு கவலை, என் சின்ன பிள்ளை எப்ப வரும்? புரிஞ்சவங்க மட்டும் ஆமேன்னு சொல்லி. இன்னைக்கு ஒரு கவலை இருக்குமா? நீ எந்த இடத்துல இருந்து விழுந்தியோ அந்த இடத்துல உன்னை திரும்பி கொண்டு வந்து உட்கார வைக்கணும். இன்க்ளூடிங் எனக்கும் தான் இந்த வார்த்தை. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஓடி போய் கட்டி பிடிச்சிட்டான். ஓடி போய் என் தம்பி விமல் சிங்கப்பூர் போயிட்டு வந்தான். திரும்பி போறானாமா? சரி, என்னமோ தெரியல, அதுக்கு கத்தருக்கு தான் வெளிச்சம். சிங்கப்பூர் போயிட்டு வந்தான். வந்தவொடனே, அண்ணே உங்களுக்கு ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கான். என்னடா அண்ணன்? சென்ட் பாட்டிலோட வந்திருக்கானே. எப்படி? சென்ட் பாட்டில். உண்மையிலே அவன் வாங்கி கொடுத்தா நல்லா இருக்கு. அந்த சென்ட் பாட்டில் அடிச்சுட்டு எங்கேயாவது போனா எல்லா பேரும் திரும்பி திரும்பி பார்க்கறான். அவ்வளோ நல்லா இருக்கு. அவன் ஒரு வார்த்தை சொன்னான், சென்ட் வாங்கணும்னு ஆசை. எல்லாத்தையும் போய் கேட்டானா. அங்கே தமிழ்நாடு மக்கள் பசங்க அங்கே இருக்கானுல்ல, அவனை போய் கேட்டிருக்கான். யாரோ ஒரு பையன் சொல்லியிருக்கான், ஏய் அண்ணன் வந்து என்னடா என்னமோ சொன்னானே, மறந்து விட்டான்.
பிராண்டடா. அண்ணன் ஹிந்தி அண்ணனுக்காடா, அவர் பிராண்டடான ஆள்டா. சோத்ராமன் சொல்லுங்களேன். இந்த பிராண்டடான ஆளை தான் இங்கே உள்ளவங்களாம் வறுத்தெடுக்கிறான். என்ன வறுத்தெடுக்கிறான்? ஒரு வெஸ்ட் கோட்டு போட்டுக்கிட்டு ரொம்ப பெருமையாக இருக்காரு. என்ன நீங்கள் ஏதாவது பாசஸ் மீட்டிங் முடிங்கன்னா அதெல்லாம் பேசுங்க. எல்லாரையும் வெஸ்ட் கோட் போட வைங்க, கோட் ஷூட் போட்டு ஊழியத்தை பண்ண வைங்க. நம்ம ஆளு என்ன தெரியுமா நினைக்கிறான்? இந்த காலரில் அழுக்கு வச்சுக்கிட்டு தேங்காய் எண்ணெய் வழிஞ்சி இந்த சில பாஸ்டர்ஸ் தப்பாக நினச்சிக்காங்க. நான் என்ன இது மாதிரி இதெல்லாம் மாறணுங்கிறேன். அன்றைக்கி ஒரு பாஸ்டர் வராரு, ஒருத்தவங்க தலையில் கை வச்சவொன்னா கையை பார்க்குறேன், இது நிறைஞ்ச எல்லா நகத்துலேயும் அழுக்கு, வழிச்சு எடுத்தால் 7 வண்டியில் ஏற்றலாம் போல இருக்கு. நல்லா கவனிங்க. கந்தையானாலும் கசக்கி கட்டு, கூடானாலும் நீட்டாக இருக்கணும், அழகாக இருக்கணும், அம்சமாக இருக்கணும். நம்ம அப்பா யாரு? ராஜாதி ராஜா. நான் ஏசு அழைக்கிறதுக்கு பிரசங்கம் போனாங்க ஒரு 10 வருஷத்து தினகரனையா உயிரோடு இருக்கும்போது 2008. அப்போது கீழே ஒரு அக்கா, நான் அவன் அண்ணெல்லாம் சேர்ந்து எங்கள் மணிப்பூர் போயிட்டு வரோம், ஊழியத்துக்கு போயிட்டு வரோம். போயிட்டு வந்து இறங்கின உடனே எங்களுக்கு மீட்டிங் ஏசு அழைக்கிறார்ல. அப்போது 1500 ரூபாய்க்கு சட்டை வாங்கி நல்லா போட்டுக்கிட்டு, ரோஸ் கலர் சட்டை போட்டுக்கிட்டு போனால் அங்கே ஏசு அழைக்கிறார் உள்ள. என்னை கேட்குறான் பாருங்க, பயங்கர அனாயிண்டிங், பயங்கரமான கர்த்தருடைய கிருபையினால் வல்லமை வெளிப்பட்டு தினகரனையா என்னை பாராட்டினாரு. நல்லா இருந்தது. சின்ன பையனாக இருப்பேன், இப்பயும் நான் சின்ன பையனாக தான் இருக்கேன். அவன் என்னை பார்த்து சொல்கிறான், வேர் இஸ் யுவர் டைன்னா. வேர் இஸ் யுவர் டை எங்கடா? சும்மா காட்டன் சட்டை போட்டு வந்து பிரசங்கம் பண்ற ஏசு அழைக்கிறார் இது அப்படின்னு சொல்லுங்களேன். எனக்கு அப்பதான் தெரிஞ்சிச்சு, இந்த மாதிரி பயலுக்கு ஊழியம் செய்யணும்னா நம்ம ட்ரெஸ்ஸிங்ல நல்லா பண்ணணும். அல்லேலூயா. அன்னையிலேருந்து என்னோட ட்ரெஸ்ஸிங்கை நான் மாத்தினேன். நல்லா கவனிக்கணும் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவர் உன்னை திரும்பி வர பண்ணுகிறார். நல்ல சட்டை போட்டிருந்த அப்பா போய் கட்டி பிடிச்சிட்டான். நாத்தத்தை பார்க்கல மகளே, மூக்கு வழிஞ்சுக்கிட்டே இருக்கு, பார்க்கல. தாடி பெருசா இருக்கு, கரெக்டா பிடிச்சிருக்கு. இவன்னா போய் இதுல போய் பியூட்டி பார்லர்ல போய் நம்மாலுவா இருக்கிறத தெத்தா தண்டி. அன்னைக்கு ஒரு பொண்ணு எங்கம்மா போயிட்டு வந்தான். நான் எதையத்தை நான் போய் கேட்கலாமா, அந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா இந்த நாடா ஸ்கூல்கிட்ட எங்கம்மா போகிறான்னு. ஆனால் பியூட்டி பார்லர் போயிட்டு வந்து இருக்கிறது இத்தனோட முடி, நான் யாரெல்லாம் சொல்ல மாட்டேன். இப்படி எட்டி பார்த்தேன். பியூட்டி பார்லர் போய் என்ன பண்ணேன், இந்த பாருங்கண்ணே இது இவ்வளோதான் தூங்குது, இதுக்கு 1000 ரூபா கத்திரிக்கோள் இருந்தால் நானே கட் பண்ணி விட்டுருவோம்மா. எவ்வளோ கொடுத்தாங்கிற 2400 ரூபாயா. நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு பியூட்டி பார்லர் வச்சிரும்டா. நல்லா கவனிக்கணும். அப்படி இல்லை, பியூட்டி பார்லர் போல இவன் நாத்த முடிச்சு வந்தான். அப்பா கட்டி பிடிச்சிட்டாரு. பைபிள் சொல்லுது, உன்னை நான் திரும்பி வர பண்ணி உன்னை நான் கட்டுவேன். உன் வாழ்க்கையில் ஒரு நன்மையை செஞ்சு நான் கட்டுவேன். அல்லேலூயா. என் பிள்ளை ஜுஜுமா என்ன ஸ்டைலாக தெரியுமா இருப்பா? லென்ஸ் என்னண்ணே சாமாண்ண லென்ஸ் போட்டுக்கோ. அண்ணன் தூக்கத்து போயிட்டார், அவர் பரல 3வது வாரம் போயிருக்காரு. இப்போ லென்ஸ் போட்டுப்பா, அது ஸ்ட்ரைட்டன் பண்ணிப்பா, ட்ரெஸ்ஸாக பார்க்கணுமே, கலப்பலாம். ஆமாம், கூப்பிட்டு 2 நாள் 3 நாள் பேசியிருப்போன்னு நினைக்கிறேன். பாப்பா அதெல்லாம் பண்ணக்கூடாது, சித்தப்பா கோவப்படுறோம், டென்ஷன் ஆகிடுவேன். அன்னையோட மாட்டேன். இப்போ கிறிஸ்தவ பிள்ளை அழகாக இருக்கா பிள்ளை, கையை தட்டுங்களாங்க. நன்மை உண்டாக, நன்மை உண்டாக. தேவன் உன்னை திரும்பி கொண்டு வருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பக்கத்தில் கையை பிடிங்க. தேவன் உன்னை திரும்பி கொண்டு வருவார். அவர் உன்னையே தான் பார்க்கிறார். வழியும் சத்தியமும் ஜீவனும் நீரே, வழியும் சத்தியமும் ஜீவனும் நீரே. இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே, வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே.
நல்லவர். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. தேவன் சொன்னாரு, நான் உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு நான் ஆலோசனை சொல்லுவேன். நீ பயப்படாதம்மா, பயப்படாத மகளே, தேவன் உன்னை திரும்பி வர பண்ணுவார். குமாரன் வந்து சொல்றான், ஐயா நான் வெளில போயிட்டேன், எல்லாத்தையும் இழந்துட்டேன். சொல்லுங்க வாய்த்து, எல்லாத்தையும் இழந்துட்டேன். இழந்தவங்க சொல்லுங்க, எல்லாத்தையும் இழந்துட்டேன். 80 லட்ச ரூபா இழந்துவிட்டேன், 40 லட்ச ரூபா இழந்துட்டேன், 3 லட்ச ரூபா இழந்துட்டேன், சோதரம் 2 லட்ச ரூபா இழந்துட்டேன், அப்புறம் 2 லட்ச ரூபா 2,20,000 இழந்துட்டேன். சோதரம் ஆமென் சொல்லுங்க. இப்படியே வந்துடும். அல்லேலூயா. இப்படியே இழக்கிறேன். கர்த்தர் சொல்றாரு, உனக்கு ஒரு கொழுத்த கன்றை நான் அடிப்பேன். அப்பன்னு சொல்றான், கொழுத்த கன்றை அடியுங்கள், இவனுக்கு நல்ல வஸ்திரத்தை உடுத்துங்கள், இவன் கைக்கு நல்ல மோதிரத்தை போடுங்கள், இவனுக்கு நல்ல பாதரட்சியை போடுங்கள். என்ன காரணம்? என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான். நான் சொல்றேன், அப்படியே தள்ள கை வச்சுக்கோங்க. திரும்பவும் சில நன்மைகள் உங்களை தேடி வரப்போகுது. நான் பார்க்கிறேன் அப்படி சில நன்மை திரும்பவும், அந்த இழந்து போனதை திரும்பவும், இழப்பை திரும்பவும். தாவீது சகலவற்றையும் திருப்பிக் கொண்டான், நீ திருப்பிக் கொள்ளுவாய். தேவன் திரும்பவும் உன்னை வரப்பண்ணி உங்க வாழ்க்கையில நன்மையாய் கட்டளையிடுவாராக. ஆமென் சொல்லுங்க. தேவன் திரும்பவும் நன்மையை உன் வாழ்க்கையில உன் குடும்பத்தில் கொண்டு வருவாராக. யோபு 42:10 சொல்லுது, அவன் எல்லாவற்றையும் அவன் கர்த்தர் அவனுக்கு திரும்ப கொடுத்தார். 1 சாமுவேல் 30:8 சொல்லுது, தாவீது சகலவற்றையும் திருப்பிக் கொண்டான். நீ திருப்பிக் கொள்ளுவாய் மகளே. ரேமா வாக்குத்தத்த ஆறா நீ திருப்பிக் கொள்ளுவாய். ஏதோ இழந்த சுகத்தை, பலனை, ஆரோக்கியத்தை, நன்மையை, பணத்தை, பொருளை, புகழ, பேரை, சந்தோஷத்தை, வேலையை, படிப்பை, மேன்மையை அப்படி இழந்து உட்கார்ந்துருக்க தானே. ஏசப்பா சொல்றாரு, நான் திரும்ப கொண்டு வருவேன். எதுக்கு தெரியுமா? உனக்கு நன்மை செய்யும்படி உன்னை நான் கட்ட. நீ உன் வீட்டுக்குள்ள நன்மையான காரியங்களை நீ பார்க்க போற. உன் வீட்டுக்குள்ள ஒரு செழிப்பை பார்க்க போற. உன் வீட்டுக்குள்ள ஒரு தெளிவை பார்க்க போற. அவர் சொல்றாரு, நான் நன்மை உண்டாகும்படி உன்னை நான் கட்டுவேன். 24:7 சொல்லுது. அதே எரேமியா, அதுல வாசிங்கம்மா, கொஞ்சம் குயிக்கா வாசிங்க. 24:7 எரேமியா. இருதயத்தை அவர்களுக்கு கொடுப்பேன். நான் கர்த்தர் என்பதை அறியும் இருதயத்தை அவர்களுக்கு கொடுப்பேன். அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். நான் அவர்கள் போதும் இருப்பார்கள். எல்லாரும் உறக்க சொல்லுங்க, நான் ஏசப்பாவோட புள்ள. சொல்லுங்க, ஏசப்பாவோட புள்ள. பயமே எனக்கு இல்லை. ஆமென் சொல்லுங்க, நான் ஏசப்பாவோட புள்ள. தேவன் சொல்றாரு, நான் திரும்ப உன்னை என் ஜனமாய் மாற்றுவேன். நான் திரும்ப உனக்கு தேவனாய் இருப்பேன். அந்த 24:7 சொல்லுது, தேவனை அறிகிற இருதயத்தை உனக்கு நான் கொடுப்பேன். வெக்கப்படாம சொல்லுங்க, பின்மாற்றத்தில் இருக்கிறன்றவங்க கை உயர்த்தி, ஆண்டவர் என்னை மறுபடி அதே இடத்துல வைப்பார். நான் பின்மாறி போயிட்டேன், நான் உடஞ்சி போயிட்டேன், நான் விலகி போயிட்டேன் அப்படின்றவங்க மட்டும் கையை உயர்த்துங்களா? அப்படின்றவங்க மட்டும் கையை தருங்க. நான் பாவத்தினால, இச்சையினால், அருவருப்புனால நான் வெளியில போயிட்டேன். ஆமா, யோசேப்புக்கு கர்த்தர் கொடுத்த தரிசனம் பெருசா நினைச்சதுனால தான் ராஜாவினுடைய மனைவியினுடைய இச்சைக்கு அவன் விலகி ஓடுனான். இன்னைக்கு சொல்லுங்க, அப்படியே கையை வைத்துக்கோங்க மட்டும் சொல்லுங்க, வெக்கப்படாது, கை வைத்து சொல்லுங்க, இந்த உலகத்தை காட்டிலும் நீர் எனக்கு கொடுத்த ஊழியம், நீர் எனக்கு கொடுத்த அழைப்பு, அது மேன்மையானது. ஆண்டவரே, எனக்கு நீ நன்மை செய்வீரப்பா. நான் அப்படியே விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் நம்புறீங்கம்மா? அல்லேலூயா. இழந்ததை தேவன் உனக்கு திரும்ப கொடுத்து, நன்மையை திரும்ப கொடுத்து உன்னை தேவன் கட்டுவார். ஊழியத்தை இழந்துட்டீங்க தானே? சிலர் ஊழியத்தை இழந்துட்டீங்க, சிலர் ஊழிய அழைப்பை இழந்துட்டோம், சிலர் இந்த அர்ப்பணிப்பை இழந்துட்டோம். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஊழியத்தில் ஆரம்பத்தில் இருந்த இன்வால்மெண்ட் இல்லை. அதனால தான் நம்ம வீட்டுக்குள்ள பிரச்சனை வர்றது, நம்ம வீட்டுக்குள்ள பலவீனம் வர்றதுக்கு காரணம் அதுதான். நம்ம வீட்டுக்குள்ள மருத்துவ செலவுகள் வர்றது அதனால தான். நீங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என்னை சரியா மாத்துங்கப்பா, நான் உமக்காக வாழ விரும்புறேன். சொல்லுங்க. இன்னைக்கு என் பலவீனெல்லாம் இந்த இடத்துல போகுது. சொல்லுங்க, என் பலவீனெல்லாம் என்னை விட்டு போகுது, என் சுகவீனம் என்னை விட்டு போகுது, என்னுடைய எல்லா காயங்களை ஏசப்பா மாற்ற போறாங்க.
தேவன் என்னை திரும்பி வர வைக்க போகிறார். திரும்பி அதே இடத்துக்கு, அந்த உயரமான இடத்துக்கு. மோசே கற்பனைகளை இழந்துட்டான். அந்த கற்பனை எழுதியிருந்த அந்த கற்பலகைகளை இஸ்ரவேல் செஞ்ச பாவத்தை பார்த்து உடைச்சிட்டான். கடவுள் அப்படியே விடல. மோசே ஆயத்தமாகி மறுபடி 2 கல்லை நீயே எடுத்துக்கிட்டு மேலே வாடா, வா, திரும்ப வா, நான் உன்னை மறுபடி உனக்கு நான் கற்பனைகளை கொடுக்க போறேன். விசுவாசிங்க, ஆண்டவர் உனக்கு நன்மையை கொடுக்க போறார். ஆண்டவர் உனக்கு நன்மையை கொடுக்க போறார். ஏசப்பா உனக்கு நன்மையை கொடுக்க போறார். சில பேர் சொல்ல மாட்டேன், நான் சொல்றேன், நான் ப்ராஃபிட்டிக்கலாக மூவ் பண்றேன். நீங்க நிறைய பேரோட கட்டு உடையும் இந்த இடத்துல. ஆமா ஆமா, எந்த கட்டா இருந்தாலும் சரி, மாந்திரம் வச்சிருப்பான். நல்ல ஃபெலோஷிப்பை இழந்திருப்பீங்க, நல்ல ஊழியக்கார ஐக்கியத்தை இழந்திருப்பீங்க, நல்ல ஒரு நிம்மதியை இழந்து போய் நிற்பீங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்ல, நன்மை உண்டாக ஒரே ஒரு காரியம் சொல்லு, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாக நான் பாவம் பண்ணேன், என்னை மன்னிச்சு ஏற்றுக்கோங்கப்பா, இனி நான் அந்த இடத்துக்கு போக மாட்டேன், நான் உம்மை விட்டு விலக மாட்டேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லிடுங்க. ஆமென் சொல்லுங்களேன். இரண்டாவது ஒரு காரியம், எரேமியா 33:7. எரேமியா 33:7. நான் யூதாவின் சிறையிருப்பையும் இஸ்ரவேலின் சிறையிருப்பையும் திருப்பி முன்னிருந்தது போல அவர்களை கட்டுவிப்பேன். சிறையிருப்பை மாற்றி தேவன் உங்களை கட்டுவார். சிறையிருப்பு மாறும். நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்பு, இரட்டிப்பான நன்மையை தருவேன். சிறையிருப்பு மாறும். ஏதோ ஒரு சிறையிருப்பு, நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன், நான் நல்ல மேன்மையா வரணும்னு நினைக்கிறேன், ஆனா ஏதோ ஒரு விஷயம் என்னை போட்டு அழுத்துது. 33:8 வாசிங்க. அவர்களுக்கு எனக்கு விரோதமாய் குற்றம் செய்த அவர்களுடைய எல்லா அக்கிரமங்களுக்கும் அவர்களை நீங்களாக்கி சுத்திகரித்து அவர்கள் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணின அவர்களுடைய எல்லா அக்கிரமங்களையும் மன்னிப்பேன். 2 காரியம் நடத்துறார். முதல்ல சுத்திகரிக்கிறார், 2வது மன்னிக்கிறார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அக்கிரமங்கள் துரோகங்கள் மாறுது. எத்தனை பேருக்கு ஆண்டவர் நன்மை செஞ்சிருக்காரு? கை வைத்து காட்டுங்க, கை வைத்து காட்டுங்க. ஏசப்பா நான் ஆசீர்வதிக்கணும். கை வைத்து காட்டுங்க, நல்ல கையை உயர்த்தணும். எனக்கு தெரிய மாட்டேங்குது. இப்போ நான் திரும்பி ஒரு கேள்வி கேட்குற வரைக்கும் கையை இறக்காதீங்க. அந்த நன்மைக்கு தக்கபடி எத்தனை பேர் வாழ்றீங்க? கர்த்தர் கொடுத்த நன்மைக்கு தக்கபடி எத்தனை பேர் வாழ்றோம்? பொய் சொல்லாதீங்க. கர்த்தர் எனக்கு நன்மை செஞ்சிருக்காரு, நல்ல கார் கொடுத்தாரு, நல்ல ஊழியம் கொடுத்துருக்காரு, நல்ல வீடு கொடுத்துருக்கிறாரு ஹென்றி சாமுவேல். நீ அவருக்கு பிரயோஜனமாக நடக்கிறியா? நீ என்ன உதறப்பிருக்கிற என்ன பார்த்து? நல்லா கவனிக்கணும். எத்தனை பேருக்கு ஆண்டவர் நன்மை செஞ்சிருக்காரு? அந்த நன்மைக்கு ஏற்றதை போல நம்ம ஒரு வாழ்க்கை வாழ்கிறோமா? இல்லதானே? அப்ப குற்றம் செய்கிறோம்ல. வாக்குத்தத்தத்தை வாங்கி இந்த 30 நாள், ஜனவரி மாதம் 30 நாள் எத்தனை பேர் அந்த வாக்குத்தத்தத்தை அறிக்கையிட்டுக்கிட்டு இருக்கிறீங்க? நான் உன்னை மேன்மைப்படுத்தினேன்னு சொன்னாரே, எத்தனை பேர் அறிக்கையிடுறோம்? யோசனை பண்ணி பாருங்க. எத்தனை பேர் அதை கொண்டு போய் ஒரு பெட்ரூம்லயோ ஹால்லையோ மாட்டி வச்சு அங்கேயே இருங்க ஐயான்ட்டு தான் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்? பைபிள் சொல்லுது, அவர்களுடைய எல்லா குற்றங்களையும் நான் மாற்றி, நான் சுத்திகரித்து, அவருடைய அக்கிரமங்களை மன்னித்து, அவர்கள் எனக்கு செய்த எல்லா துரோகங்களுக்கும் நீங்களாக்கி. சொல்லுங்க, எத்தனை பேர் துரோகம் பண்றோம் ஆண்டவருக்கு? என்னக்குதா? எத்தனை பேர் துரோகம் பண்றோம்? ஒரு தம்பி வந்திருக்கிறார். அவர் சொல்லுவார், என்னால முடியல. என்னடா பண்ணுது? என்னால முடியல. ஓகே, வந்திருக்கிறாரா? பருத்திக்குடியா வந்திருக்கிறாரா? நான் கேட்பேன், என்னடா பிரச்சனை? நான் முடிஞ்ச அளவு இயேசுவை பத்தி சொல்றேன். சரி, நான் இப்போ ஒன்று கேள்வி கேட்கறேன். ஜெபம் பண்றியா? இல்லைங்கண்ணா. பைபிள் வாசிக்கிறியா? இல்லைங்கண்ணா. சரிடா, வருமானத்தில் ஏதாவது காணிக்க இப்படி ஒண்ணும் இல்லைங்கண்ணா. நான் இதெல்லாம் செய்ய மாட்டேன். இயேசு நல்லவர்னா யார் ஏத்துப்பா? நான் ஜெபம் பண்ணாம, உபவாசம் பண்ணாம, அர்ப்பணிக்காம நான் ஒரு கூட்டம் நடத்துறேன்னா இந்த இடத்துக்கு ஜனங்கள் வருவீங்களா?
என்னை ஒடுக்கினால்தான், அறையில் ஆடினால்தான் இந்த மேடையில் வந்து நான் ஆட முடியும். என்னுடைய இருதயத்தை தேவனுக்கு நேராய் செப்பனிட்டாதான் அக்கினி இறங்கி வரும், விடுதலை இறங்கி வரும். அங்கே ஒருமனப்பட்டு தேவ சமூகத்தில் காத்திருந்தால்தான் தேவனுடைய அக்கினி அபிஷேகம் இறங்கி வரும். அதற்கு பிறகு பிரசங்கம் பண்ணும் பொழுதுதான் 3000 பேர் ஆசீர்வதிக்கப்படுறாங்க, ரட்சிக்கப்படுறாங்க, ஞானஸ்நானம் எடுக்கிறாங்க. நான் இயேசு நல்லவர். உனக்கு ஒன்று தெரியுமா? பேயும் இயேசு நல்லவன் தான் சொல்லுது. பேய் என்ன சொல்லுது? எல்லாம் நீ பிராமணன்ட்ட கேளு, உங்க குலதெய்வம் உங்களுடைய பரமகுரு நல்லவர் அப்படிங்கிறான், பரமாத்மா நல்லவருங்கிறான். நீ கேள, யாராவது இயேசு கெட்டவர்னு சொன்னானா? ஒரு ஆர்எஸ்எஸ் காரன்ட்ட கேளு, ஒரு பிஜேபி காரன்ட்ட கேளு, இயேசு நல்லவர்னு யாராவது கெட்டவர்னு யாராவது சொல்றானா? எல்லா பேரும் நல்லவன். நீ நல்லவனாவே வாழலையப்பா. நம்மை அடக்கி ஆண்டு கர்த்தருடைய சமூகத்தில் தேவரீர் நான் என்ன செய்ய நீ சித்தமா இருக்கேன் கேட்டு பாரு, உன்னையே ஆசீர்வதிப்பாரு, உன் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாரு. சவுளை விட பாவி யாராவது இருக்காங்க பைபிள்ல? சபையை கொளுத்துனா, சபையை அடிச்சான், துன்புறுத்தினா, கிறிஸ்தவ ஜனங்களை கொலை செஞ்சான், கொன்னு போட்டான்னு என் வேதம் சொல்லுது. அவனை சொன்னாரு நான் தெரிந்து கொண்ட என்னுடைய பாத்திரங்கிறார். கையை தட்டுங்களா. அப்ப எந்த அளவு அவன் அர்ப்பணிச்சிருப்பான் பாருங்க. பாவம் 2 நாள் செஞ்சேன். சகையனுடைய வாழ்க்கையை பாருங்க. நான் ஏதாவது அநியாயமாய் வாங்கினது உண்டானால் கர்த்தர் சொன்னார், இந்த வீட்டிற்கு இன்னைக்கு ரட்சிப்பு. நான் எதுவுமே கொடுக்க மாட்டேன், ஜெபம் பண்ண மாட்டேன், உபாசம் பண்ண மாட்டேன், பைபிள் படிக்க மாட்டேன், காணிக்கை கொடுக்க மாட்டேன். ஆனால் இயேசு என்ன ஆசீர்வாதம். எப்பா அந்த அளவு ஏமாளி கிடையாதுப்பா. ஏன் என்னுடைய கடவுள். நல்லா கவனிங்க. என்னால் முடியல ஆண்டவரை, ஆயக்காரனை போல ஒண்ணுமே இல்லைனாலும் நெஞ்சில் அடிச்சுட்டு அழுவு. உன் குற்றங்களை மன்னிப்பார், உன் வாழ்க்கையை மாற்றுவார், உனக்கு ஒரு நன்மையை செய்வார். குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே, படுகுழி நின்று மீட்டாரே, இவனை மீட்டாரே, படுகுழி நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கைத்தட்டி குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே, குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே, படுகுழி நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே, படுகுழி நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, கர்த்தர் செய்த எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நன்மைகளை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்களேன். உபாகமம் 30ஆம் அதிகாரத்துக்கு வாங்களேன். அங்க ஒரு 3 காரியத்தை நான் சொல்றேன், கவனிங்களேன். உபாகமம் 30:3 வாசிங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்பி, நல்லா கவனிங்க, உன் சிறையிருப்பை திருப்பி உனக்கு இறங்கி உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிதறடித்த எல்லா ஜனங்களிடத்திலும் இருக்கிற உன்னை திரும்ப சேர்த்துக் கொள்ளுவார். உன் சிறையிருப்பை திருப்பி தேவன் உன்னை பெருக்கத்துக்கு நேராய் நடத்துவார். பக்கத்துல கைப்பிடுங்க. சிறையிருப்பு மாறும், பெருக்கம் உண்டாகும். ஒரு கர்த்தருடைய பிள்ளைங்கன்னா அப்படிதாங்க இருக்கணும். சிறையிருப்புல வந்தாங்கய்யா, இப்ப தேவன் என்ன பெருக்கமா மாத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். வேதம் சொல்லுது, உன் சிறையிருப்பை திருப்பி உனக்கு நான் இரக்கம் செய்வேன், இரக்கம் செய்வேன். அதிலே 4ஆம் வசனத்தை படிங்களேன். உன்னுடையவர்கள் வானத்தின் கடையான திசை மட்டும் துறந்துண்டிருந்தாலும் உன் தேவனாகிய கர்த்தர் அங்கே இருக்கிற உன்னை கூட்டி இருந்து உன்னை கொண்டு வந்து உங்கள் பிதாக்கள் சுதந்திரிக்கிற தேசத்தை நீ சுதந்திரிக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தர் அதில் உன்னை சேர்த்து உனக்கு நன்மை செய்து உன் பிதாக்களை பார்க்கிலும் உன்னை பெருக பண்ணுவார். என்ன செய்வாரா? பிதாக்களை பார்க்கிலும் நன்மை செய்து பெருக பண்ணுவார். ஆமென். சிறையிருப்பு மாறும், பெருக்கம் வரும், நன்மை உண்டாகும். அவங்களை விட, நம்முடைய மூதாதையர்களை விட
கூட்டி சேர்க்கிற ஆண்டவர் அப்படியே வச்சு வேடிக்கை பார்த்து அனுப்ப மாட்டார். கூட்டி சேர்த்திருக்கிற கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகும்படி செய்து உன் மந்தையை பெருக்கி கொடுத்து உன்னை மேன்மைப்படுத்தி உன்னை ஆசீர்வதித்து உன் சிறையிருப்பை மாற்றினேன் என்கிற ஒரு உத்தரவாதத்தையும் கொடுத்து உன்னை ஆசீர்வதித்து அனுப்புவார். இந்த சிறையிருப்பு ஏன் வருதுன்னா நிறைய விஷயம், பாவத்தினால, சாபத்தினால. நான் சிலருடைய பாஸ்டர்ஸோட ஃபேமிலியை பார்க்குறேன்யா, அவங்க அப்பா செஞ்ச தப்பே பையன் செய்கிறான். கேட்டால் நாங்கள் 10 வருஷம் ஊழியம் செய்கிறாங்கிறான், 20 வருஷம் ஊழியம் செய்கிறாங்கிறான். இது எப்படி வரும்? நல்லா கவனிங்களேன். அப்பாட்ட ஒரு தப்பு இருக்கு, அதே தப்பு பிள்ளை செய்கிறான். அப்பா பொண்டாட்டி அடிக்கிறான்னு வச்சுக்கலாம், பிள்ளைய பொண்டாட்டி அடிக்கிறான். அப்போ 2 பொண்டாட்டினா பிள்ளைங்க 2 பொண்டாட்டியா இருக்கு. இவங்க யாரு? டோன்ட் டச் மீ, நாங்கள் பரிசுத்த பலிபீடத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிறான். வித்தியாசம் இல்லப்பா, உன் வாழ்க்கையில வித்தியாசம் இருக்கணும். கர்த்தரோடு இருக்கிறவன் அவரோட ஒரே ஆவியாய் ஆவியுடன் இசைந்திருக்கிறவனா இருக்கணும். தேவன் பரிசுத்தராய் இருக்கிற நம்ம எப்படி இருக்கணும்? அவர் நல்லவர்னு சொல்ற நாம, எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அப்பா ஒரு மாதிரி வாழ்றான், பிள்ளையும் அதே மாதிரி. இது என்னடா அது? இதை நம்பி இவ்வளவு பெரிய கூட்டம் போதும், எனக்கு யோசனையா இருக்கு. இது என்ன ஆவி தெரியல. ஆனா கர்த்தர் சொல்றாரு, இதுவே ஒரு சிறையிருப்பு, இதுவே ஒரு கீலேயாத்தின் பிசிந்தலம் இல்லையோ, அங்க ரணவைத்தியம் இல்லையோ, பின்ன ஏன் என் ஜனங்கள் இன்னும் குணப்படாம இருக்காங்க? வச்சு அறுத்தெறியறது இல்லை, சுத்தப்படுத்துறது இல்லை. நல்ல மருத்துவம். எனக்கு இந்த காளியப்பநல்லூரில் ஒரு வண்டியில் போகும்போது ஒரு பெரியவர் வந்து சைடில் இந்த டிவிஎஸ் வீட்டில் பெடல் இல்லாத வண்டியில் வந்து சைடில் இழிச்சு விட்டாரு. கீழே கணுக்கால்கிட்ட கிழிஞ்சிருச்சு 8 தையல். எங்கே போட்டாங்கன்னா பொறையார் ஜிஹெச்சில் போட்டு விட்டாங்க. அவசரத்துக்கு அங்கே தான் வந்தோம். நல்லா இவ்வளோ பெருசு கிழிச்சிருச்சு. அந்த மனுஷன் இப்படி வந்து கிராஸ் பண்ணி ஒட்டிட்டாரு. அது அந்த கம்பி மட்டும் இருக்கும் பெடலில், டிவிஎஸ் வீட்டில். அந்த பெடல் கிழிச்சு அப்படியே சதை பேத்துக்கிட்டுங்க. பொறையாரில் வந்து என்ன ஆச்சு, கரெக்டாக கல்யாணம் ஆன புதுசு, பிளஸன் பிறந்தப்போ வந்து தச்சுட்டாங்க. ஆறுன்னு பார்த்தா இருக்க வலி அதிகமாயிட்டு. என்னடா வலி அதிகமாக, கால் வீங்குது. நேராக கொண்டு போய் இந்த மயிலாடுதுறையில் ஒரு டாக்டர் ஒருத்தர் இருக்கார், அங்கே கொண்டு போய் என்ன அப்போ விசுவாசியாக இருந்த ஒருத்தவங்க கூப்பிட்டு போனாங்க. வாங்கினேன், எங்கே போய் பார்ப்போன்னாங்க. போய் பார்த்தா தையலை பிரித்தார். உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு கொஞ்சோண்டு மண் உள்ளே இருக்கு. தையலை பிரித்து எனக்கு வலி தாங்க முடியல. அந்த டாக்டர் பேசிக்கிட்டே ரண வைத்தியம் பண்ணுறாரு. உள்ளே இவ்வளோ மணல் வச்சா எப்படி காயம் ஆறும்? அப்படியே தையலை பிரித்து உள்ளே க்ளீன் பண்ணி ஒரு கலும்பு மாதிரி போட்டு, இதை தையலை வேணாம் ஒன்றும் வேணாம், வீட்டில் கொண்டு பத்திரமா வச்சுக்கிங்க, டெய்லி ஹமாம் சோப் போட்டு தேய்ச்சி மட்டும் க்ளீன் பண்ணுங்கள், சரியாயிடுனார். 4 நாளில் காயம் ஆறிட்டு. நல்லா கவனிக்கணும், ரண வைத்தியம் தேவை. உள்ள மண்ணோட, உள்ள உப்போட, உள்ள அசிங்கத்தோட, காயத்தோட, விபச்சாரத்தோட, வேசித்தனத்தோட, இச்சையோட, ஒரு சிறையிருப்போட நீ கர்த்தருக்கு ஊழியம் செஞ்சா வேஸ்ட் தம்பி, வேஸ்ட். அவர் ஒரு ஞாபக புத்தகம் வச்சிருக்கார், அப்படியே பிரிப்பார். ரெவரண்ட் வரும், முதல்ல போப்பு தான் மாட்டுவாங்க. போப்புங்க வா ஆடுறாங்க, கேப்ரியல் இருக்காயா, பெரிய ஆப்பா ஒன்று எடுத்துருவாப்பா. எல்லாம் கவனிக்கணும். அடுத்தது யாரு? நம்ம டிஎல்சி பிஷப்புங்க. வா ஐயா, நான் டிஎல்சி பிஷப்புங்க. அந்த கொம்பலாம் அந்த பக்கம் வைப்பா, நீ கொஞ்சம் அந்த பக்கம் வை. அங்கெல்லாம் எங்க போட்டு இங்க அங்கெல்லாம் கிடையாது, இங்க வா, நான் கொடுக்குறதா இங்க. அடுத்த சிஎஸ்சி பிஷப் வாப்பா. ஐயா, நான் இந்த மண்டலத்தோட பேராயர், அது அங்க, இங்கெல்லாம் ஒரே மண்டலம் தான், இங்க வா. ஏன் உனக்கும் எனக்கும் அவர்களுக்கும் உனக்கும் வேறு ஒரு நியாய தீர்ப்பு இல்ல மகனே. அவங்க நிக்கிற அதே வரிசையில் தான் நீ நிக்க போற, நானும் நிக்க போறேன். இன்னைக்கு கிழிக்க ஒப்புக்கொடு, சிறையிருப்பு மாறட்டும் ஒப்புக்கொடு. முடியலையா 7 நாள் உபவாசம் போடு, நாடி நரம்பெல்லாம் செத்துப்படும், அப்புறம் இச்சை வராது, குற்ற உணர்வு வராது, ஓடி போயிடலாம். எதுக்கு உபவாசம் கிடக்கிறோம்னு நினைக்கிறீங்க? இந்த மாதிரி காரியங்களை எங்களை அட்டாக் பண்ணக்கூடாது. உபவாசம் என்பது ஒரு பவர்ஃபுல் வெப்பன். அது நிறைய பேர் இன்னைக்கு உபவாசம் கிடக்கிறது கிடையாது. நல்ல கவனி, தேவன் ஒரு சிறையிருப்பை மாற்றும்படி இன்னைக்கு உன் மேல இறக்கம் வைக்கிறார். இன்னைக்கு ஒப்பு கொடுத்துரு. அந்த கண்ணு செய்யற பாவம், அந்த காது செய்யற பாவம், அந்த வாய் செய்யற பாவம், அந்த அக்கிரமம், பேய் எல்லாரையும் முடிச்சிருமா? என்ன பச்ச
பேய் எல்லாரையும் முடிச்சிருமா? யாருக்கிட்ட அவன் சரக்கு இருக்கோ அங்கே தான் வரும் இல்லை? யாருக்கிட்ட அவன் சரக்கு இருக்கும். நிறைய பேர் அதோடு தான் வாழ்கிறோம். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, உன்னை தேவன் திரும்ப கட்ட விரும்புகிறார். இந்த சிறையிருப்பை மாற்றி போட்டுரு. நீ வேண்டான்னு சொல்லு, ஒப்பு கொடு. எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போறீங்க? கையை வச்சு வெட்கப்படாமல், ஐயா இந்த பாவம் இருக்குங்க விட்டுறேன். அங்கங்கே போயிட்டு வராங்க. ரேமா வாக்குத்தத்தெல்லாம் போயிட்டு வந்து இங்கே வந்து வீட்டில் பார்த்தீங்கன்னா பிக் பாஸை பார்க்குறாங்க. என்னங்க? ஆமாங்க, 5 மணி நேரம் நம்ம பாஸை பார்த்துட்டு போய் அங்கே போய் யாரை பார்க்குறாரு? பிக் பாஸ். பிக் பாஸில் என்ன நடக்குது யோசனை பண்ணி பாருங்களேன். அசிங்க அருவருப்பு அரங்கேறுது. சினிமா ஒரு வேசியின் சாலை. அது நீ வருகிற ஜீ தமிழ் வேசியின் சாலை. இந்த உலகத்தை தீட்டுப்படுது, சிறைக்குள்ள தள்ளுது அந்த ஆவி. வெளியில வா, கம் அவுட் ஆகு. வேண்டான்னு சொல்லு, வேண்டான்னு சொல்லு. கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிறவன் எவனோ சொல்லுங்க வாயத்திறது, அவன் பாக்கியவான். அவன் பாக்கியவான். கர்த்தருக்கு பயந்து ஒரு வாழ்க்கை வாழ கற்றுக்கொள் மகளே. தேவன் ஆசீர்வதிக்க விரும்புறாருங்க. நன்மையை கொடுத்து கட்டுவாரு, சிறையிருப்பை மாற்றி கட்டுவார். பெருக்கத்துக்கு நேராக நடத்துவார், ஒரு மேன்மைக்கு நேராக நடத்துவார். உன் துரோகத்தை தொடச்சி எறிவார். இன்னைக்கு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உன் துரோகம் துடைக்கப்படுது. எத்தனை பேர் ஊழியக்காரங்களை நடுவுட்டில் உட்காந்துட்டு பேசுகிறோம், அந்த ஊழியக்காரன் சரியில்லை, இந்த ஊழியக்காரன். நீ ரோட்டில் நிற்பன்னு ஒருத்தன் சொல்கிறானா, அவன் ரோட்டில் நிற்க போகிறான்னு நினச்சிக்க. உன்னை எவனாவது ஒருத்தன் ரோட்டில் நிற்பன்னு சொன்னானா, நீ சப்கான்சியஸ் மைண்டில் முடிவு பண்ணி, இவன் இன்னும் கொஞ்ச நாள் ரோட்டில் நிற்பான். நீ வாயை திறந்து எதுவும் பேசாத, ஆண்டவரேன்னு பாரு. ஆமென் சொல்லுங்களேன். எந்த துரோகமாக இருந்தாலும் இன்னைக்கு கர்த்தர் தொடச்சேறிவார். எந்த நன்மைக்கு விரோதமான காரியங்கள் எதுவும் வீட்டுக்குள்ளே இருந்தாலும் தொடச்சேறிவார். அல்லேலூயா சொல்லுங்களாங்க. ஐயா நான் சொல்கிறது புரியுதுங்களா? நான் சொல்கிறது புரியுதுங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும், கர்த்தர் உங்களை மேன்மையாக வைக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். உங்கள் சிறையிருப்பை மாற்றி உங்களை கட்டுவார். மூணாவது ஒரு காரியம் சொல்கிறாங்க, காயங்களை கட்டுவார். எடுத்து வாசிங்க, எரேமியா 30:13. குயிக்கா வாசிங்க. உன் காயங்களை கட்டும்படி உனக்காக ஏற்படுவார் இல்லை, உன்னை சொஸ்தப்படுத்தும் ஔஷதங்களும் இல்லை. உன்னை வாசிமா, மறுபடியும் வாசிமா. உன் காயங்களை கட்டும்படி, உன் காயங்களை கட்டும்படி உனக்காக ஏற்படுவார் இல்லை, உனக்காக ஏற்படுவார் இல்லை, உன்னை சொஸ்தப்படுத்தும் ஔஷதங்களும் இல்லை. 30:17 சொல்லுது, உன்னை விசாரிப்பட்ட சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன். வேண்டாம், உருப்படாதது. கர்த்தர் சொல்றார், நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி. எந்த இடத்துல நீ ரிஜெக்ட் பண்ணப்படுறியோ அந்த இடத்துல அப்பா பிரசன்ட் ஆவார்னு மட்டும் முடிவு பண்ணிக்க. ஆமென் சொல்லுங்களேன். எந்த இடத்துல நீ காயப்படுத்தப்படுறியோ அந்த இடத்துல காயம் கட்டுகிறவர் உன் அருகிலே வர்றாருன்னு மட்டும் முடிவு பண்ணிக்க. எத்தனை பேரோட ஆண்டவர் பேசுறார்? எந்த இடத்துல நான் காயப்பட்டு வேதனையோட கண்ணீரோட வெட்கத்தோட அவமானத்தோட நான் இருக்கிறேனோ அங்கே எனக்காக ஒருவர் காயம் கட்டும்படி வருவார்னு நினைச்சுக்க. 30:12 கொஞ்சம் படிங்களாமா, கொஞ்சம் குயிக்கா படிங்களேன். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் புண் ஆறாததாயும் உன் காயம் கொடிதாயும் இருக்கிறது, உன் காயங்களை கட்டும்படி உனக்கு ஏற்படுவார் இல்லை, உன்னை சொஸ்தப்படுத்தும் ஔஷதங்களும் இல்லை. உன் நேசர் யாவரும் உன்னை மறந்தார்கள், அவர்கள் உன்னை தேடார்கள். திரளான உன் அக்கிரமத்தின் நிமித்தமும் உன் பாவங்கள் பலத்து போனது நிமித்தமும் சத்துரு வெட்டும் வண்ணமாகவும் கொடியவன் தண்டிக்கிறவன். 17ஆம் வசனத்துக்கு வாங்களேன். அவன் உனக்கு விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால், பாவத்தினால மீறுதலால கொடூரமான கீழ்ப்படியாமையினால இப்படிப்பட்ட புண்கள் வருது, காயங்கள் வருது. இன்னைக்கு ஏசப்பா சொல்றாரு, இந்த காயங்களை நான் ஆத்துவேன். எத்தனை பேர் அப்படிப்பட்ட மனக்காயத்தோட வந்திருக்கிறோம்? என் ஊழியத்தில் அப்படிதான் நிறைய பேர் வர்றாங்க. கர்த்தர் நீ காயங்களை ஆற்றுவார். உன்னை பலப்படுத்துகிறவர் உயிரோடு தான் இருக்கிறார். உன்னை ஆசீர்வதிக்கிறவர் உயிரோடு தான் இருக்கிறார். உன்னை மேன்மைப்படுத்துகிற உயிரோடு தான் இருக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா அங்கே ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்து எரிகோ போனான். எருசலேமில் இருந்து எரிகோ. எருசலேம்ங்கிறது உயரமான இடம், மலைகளால் சூழப்பட்ட இடம் இல்லை. எரிகோங்கிறது ஒரு தாழ்ந்த இடம். மகளே மகனே, எப்பயுமே மேலேருந்து கீழே போகக்கூடாது,
கல்லர் கையில் மாட்டிடுவோம். கீழே இருந்து மேலே வரணும். அப்படின்னு சொல்லுங்களேன். சில பேர் நல்ல உயரத்துக்கு வந்துடுவாங்க, நல்ல மேன்மையான இடத்துக்கு வந்துடுவாங்க. திடுதுப்புன்னு ஏதோ ஒன்று அவங்கள என்ன செய்யும்? பிரசன்னா அப்படியே இழுக்கும். ஏதோ ஒன்று இழுக்கும். ஏதோ ஒரு விஷயம் நம்மளை இழுத்து தள்ளும். ஆண்டவர் சொல்றாரு, இவன் அப்படிதான் போனான், கல்லர் கையில் அடிபட்டான். என்ன நடந்தது தெரியுமா? அவனுடைய அந்த வசனத்தை வாசிங்களம்மா. 30ஆம் வசனம் நினைக்கிறேன். 31 படிங்க. அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரி, அதுக்கு முன்னாடி வாங்களேன். கல்லர் கையில் அகப்பட்ட அந்த வஸ்திரத்தை உரிந்துன்னு இருக்கும். அந்த வசனத்தை படிங்க. இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கல்லர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை வஸ்திரத்தை முதல்ல வஸ்திரத்தை உரிறாங்க. கல்லர்கள் என்ன செய்றாங்க? சொல்லுங்க சொல்லுங்க. வஸ்திரம்னா என்னது? வஸ்திரம்னா என்னது? வஸ்திரம்னா என்னது? இதுதான் ஆவிக்குரிய வஸ்திரம். ரட்சிப்பு, நீதி, வெண்மை, பரிசுத்தம், இல்ல உபவாசம், தேவனுக்காக பயந்திருக்கிற பயம். கல்வரோட வேலை என்னடா அஜித்து? என்ன வேலை? உன் வஸ்திரத்தை உறிஞ்சிருவான். ஹென்றி சாமியல் கூட இல்லைன்னா என்னடா நடக்கும்? வஸ்திரம் உரியப்படும். வஸ்திரம் ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியோட இல்லைன்னா என்ன நடக்கும்? வஸ்திரம் உரியப்படும். வஸ்திரத்தை உரிந்து அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டுட்டு எல்லாத்தையும் பிடிக்கிட்டு ஓட்டான். அங்கே முன்னாடி 2 பேர் போனாங்க. யார் யார் போனது? ஆசாரியன். இவனுடைய வேலை என்ன? சோத்ராம் 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 சோத்ரம். கரெக்டு தானே பாஸ்டர்? என்னதுங்க இவன் வேலை என்ன? இவன் வேலை என்ன? என்ன அப்படி உட்காந்துருக்கீங்க மண்ணு மாதிரி? சோத்திரம் போடுறது, ஊழியம் பண்றது, அங்கேயே மாட்டுகிறது. நீயா வேறு, நான் நானா இருப்பேன். என்கிட்ட நீ வரக்கூடாது, உன்கிட்ட நான் வரக்கூடாது. நல்லா கவனிக்கணும். பைபிள் சொல்லுது, தற்செயலாய் போனவர்கள் பக்கமாய் விலகி போனாங்க. அப்படித்தானே பைபிள் இருக்கு. தற்செயலாய் இருக்கு அந்த வசனம். அதுக்கப்புறம் ஒரு லேவி வந்தான். அவனும் ஊழியக்காரனுடைய சந்ததி. நான் விளக்கணும்னா டைம் ஆகும். அவனும் பக்கமாய் விலகி போயிட்டான். 2 பேரும் தற்செயலாய் வந்தவன். ஆனா சமாரியன் ஒருவன் பர்பஸா வர்றாங்க, காரணத்தோட வரான். கல்யாணத்துக்கு போனானோ, அல்லது பிரயாணம் போனானோ, வியாபார நோக்கத்தோடு போனானோ, எதுக்கு போனான்னு தெரியாது. அவன் பிரயாணமாய் வருகிறான். ஆமென். ஆனா அவனால் அதை தாண்டி போக முடியல. நின்னா அவனை தூக்கி தான் வாகனத்தில் ஏத்தனா, சத்திரத்துக்கு கொண்டு வந்துட்டான். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒருவேளை எருசலேம் வாழ்வை விட்டு, அந்த மேன்மையின் வாழ்வை விட்டு, அந்த மகிழ்ச்சியின் வாழ்வை விட்டு, அந்த ரட்சிப்பின் வாழ்வை விட்டு, அந்த நீதியின் வாழ்வை விட்டு, அந்த ஊழிய ட்ராக்கை விட்டு, கர்த்தர் கொடுத்த அழைப்பை விட்டு பின்வாங்கி போவீர்களே ஆனால், நான் போய் தான் ஆவேன் புடுவாதமாக இருப்பீர்களே ஆனால், கல்லர் கையில் மாட்டணும். ஆண்டவர் சொல்றார், ஒருவேளை அப்படி போய் கல்வர் கையில் மாட்டி தேவையில்லாத கடன் பிரச்சனை, தேவையில்லாத அவமானம், தேவையில்லாத நிந்த, தேவையில்லாத காயம், தேவையில்லாத அசுத்த உறவு எது இருந்தாலும், நல்ல சமாரியன் இந்த ஆலயத்துக்குள்ள இன்னைக்கு இறங்கி வர போறார். உன் காயத்தை கட்டுவார். உனக்கு திராட்சை ரசத்தை வாத்து விடுவார். ஒரு துணி எடுத்துட்டு வர்றார், சீலை எடுத்து வந்து கட்டுறார். கட்டி உன்னை கொண்டு போய் எங்கே விட போறாரு? நல்ல இடத்துல. ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்கம்மா? உன் காயங்களை கட்டுவார். உன் காயங்களை கட்டுவார். உன் காயங்களை கட்டுவார். மனக்காயமாக இருக்கட்டும், பலவீனமாக இருக்கட்டும், சுகவீனமாக இருக்கட்டும், இன்னைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்றாரு, நான் காயத்தை கட்டுவேன். எருசலேமை நோக்கி போ மகளே, நல்ல வாழ்க்கையை தேடி போ, பரட்டிக்கிட்டு போவாத, நன்மையை பெற்று திரும்பி போகாத. ஆமென் சொல்லுங்க. 38 வருஷ வியாதியஸ்தனை இயேசு அவனை பெதஸ்தாவிலே சுகமாக்கினார். பின்பு ஒரு நாளில் அவனை ஆலயத்தில் கண்டார். திரும்பி வா, ஆலயத்துக்கு வா, நல்ல இடத்துக்கு வா, இந்த வாக்குத்தத்த ஆராதனைக்கு ஓடி வா. பக்கத்தில் சபை இருக்கா, ஓடி போய் ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆராதனை பண்ணு. நீ எருசலேமிலே டிராவல் பண்ணிக்கிட்டு இருப்ப. ஆமென் சொல்லுங்களேன். ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். ஆஸ்திகளை கொடுக்க பட்டணங்களை கட்டுவார். ஆமென் சொல்லுங்களேன். ஆம் கூடும் ஒரு வார்த்தை ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஜீசஸ்
கூடும், எல்லாம் கூடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும், உம்மால் கூடும். உண்மையாவா? ஒரு வார்த்தை ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் ஸ்தோத்திரம் ஏசையா. என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் ஸ்தோத்திரம் ஏசையா. Jesus, Holy Spirit, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. கைதடி பாடுமா? Holy Spirit, உன் காயங்களை கட்டுவார், நன்மை உண்டாகும்படி கட்டுவார், சிறையிருப்பை மாற்றி உன்னை உயர்த்தி கட்டுவார். சித்தமுண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கினீ, சித்தமுண்டு என்று சொல்லி, ஓ ஐயா என்று சொல்லி சுகமாக்கினே, ஐயா என்று சொல்லி சுகமாக்கினே, என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை வாயை திறந்து சொல்லுங்க. Glory, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா, என் விண்ணப்பத்தை கேட்பவரே, பா 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 பா, எல்லாரும் பாடுங்கள் வாயை திறந்து. சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. எல்லாரும் அப்படி எழுந்து நிற்போமா? நான் உன்னை கட்டுவேன், நீ கட்டப்படுவாய். நன்மையினால் உன்னை கட்டுவார், சிறையிருப்பை மாற்றி உன்னை உயர்த்தி கட்டுவார், காயங்களை கட்டுவார், பின்மாற்றத்தை மாற்றுவார், ஆசைகளை கொடுத்து
பட்டணங்களை கட்டுவார். அப்படியே எல்லாரும் உள்ள வந்துருங்க. என் நோய்களை சிலுவையில் சுமந்து தீர்த்தீரையா. என் நோய்களை சிலுவையில் சொல்லுங்க. ஐயா சுமந்து தீர்த்தீரையா. ஐயா சுமந்து தீர்த்தீரையா. என் விண்ணப்பத்தை என் கண்ணீரை அப்படியே பாடுங்க பார்க்கலாம். glory glory glory. ஸ்தோத்திரம் ஏசையா. என் விண்ணப்பத்தை கேட்பவரே. என் கண்ணீரை சுகம் தருபவரே. ஸ்தோத்திரம் ஏசையா. என் விண்ணப்பத்தை கேட்பவரே. என் கண்ணீரை ஒரு வல்லமையர் ஓ ஸ்தோத்திரம் ஏசையா. என் விண்ணப்பத்தை கண்ணை மூடுங்க. கண்ணை மூடுங்க. கண்ணை மூடுங்க. என் கண்ணீரை கட்டுவேன் வாக்கு கொடுத்திருக்கிறார். உன்னை கட்டுவார். உன்னை உயர்த்தி கட்டுவார். உன் சிறையிருப்பை மாற்றி கட்டுவார். உன்னை மகிமையின் பாத்திரமாய் வல்லமையின் பாத்திரமாய் பரிசுத்த பாத்திரமாய் உன்னை எடுத்து கட்டுவார். சுகம் தருபவரே. ஸ்தோத்திரம் ஏசையா. என் விண்ணப்பத்தை கேட்பவரே. என் கண்ணீரை காண்பவரே. சுகம் தருபவரே. ஸ்தோத்திரம் ஏசையா. என் விண்ணப்பத்தை கேட்பவரே. அக்கினி அக்கினி ஒரு பலமுள்ள அபிஷேகம். பொல்லாத ஆவி, பிசாசின் ஆவி, மந்திர கட்டு, பில்லி சுனி ஆவி, பலவீனப்படுத்துகிற ஆவி, come out, come out. ஒவ்வொரு சரீரம் வெளியேறு, 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 வெளியேறு. உனக்கு அதிகாரம் இல்லை. ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஒரு வார்த்தை அலக்கழிக்க கூடாது. ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். என் விண்ணப்பத்தை கேட்பவரே. எல்லாம் மாந்திரிக ஆவி, மாந்திரிக வல்லமை, மாந்திரிக வல்லமை. பாவலியே பாவலியே பாவலியே. நரம்புல எலும்புல விண்ணப்பத்தை கேட்பவரே. என் கண்ணீரை காண்பவரே. போ 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 வெளியே வெளியே